எபிசோட் 3. குழந்தை ஆஞ்சநேயனின் முதல் கதை. சிறு ஆஞ்சநேயனின் வாழ்க்கை திருப்புமுனையை நோக்கிச் செல்லும் ஒரு மகிழ்ச்சியான நாள். அவர் அன்றையதைப் போல மலைச்சாரலில் விளையாடிக் கொண்டிருந்தபோது மாலை நேரத்தில் வானத்தில் திடீரென்று கண் பறிக்கும் ஒரு வானவில் தோன்றியது. அந்த வானவில் வண்ணங்களைக் கொண்டு மனதை இழுக்கும் விதமாக காட்சியளித்தது. வானத்தின் உயரத்தில் விரிந்திருந்த அந்த வானவிலின் ஒவ்வொரு வண்ணமும் ஆஞ்சநேயனுக்கு புதிதாகவும் அற்புதமாகவும் காட்சி அளித்தது. ஆஞ்சநேயன் அச்சிறு வயதிலிருந்தே தனக்கென எதையாவது அடைய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வாழ்ந்து வந்தான். அந்த வானவிலில் கொந்தளிப்பான சிவப்பு, அமைதியான நீலம், கொழுந்து மஞ்சள் போன்ற பல வண்ணங்கள் அவரை வெகுவாக கவர்ந்தன. இந்த வானவிலை நிச்சயம் நான் தான் பிடிப்பேன் என்று தன்னுடைய சிறுமனதில் உறுதி செய்து கொண்டான். அதற்காக அவன் தன் மலைகளின் மேல் துள்ளி பாய்ந்து அந்த வானவிலை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆவலில் காற்றில் பறக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு முறை முயன்றபோதும் அந்த வானவிலை அடைய முடியாமல் அதை கண்ட ஆஞ்சநேயனின் உடலில் ஒரு சிறிய கோபமும் எழுந்தது. இப்படி முயற்சி செய்யும்போது அவன் தன் உடலில் புதிதாக உதயமாகிய ஆற்றலை உணர ஆரம்பித்தான். வானவிலின் ஒவ்வொரு வண்ணமும் அவனை இன்னும் மேலே செல்ல தூண்டியது. காற்றில் நிலைத்திருக்கும் அந்த வண்ணப்பெட்டியை தொட்டுவிட வேண்டும் என்ற ஆசையில் அவன் தன் சிறகுகளை விரிக்கும்போது அவன் உடலின் முழு ஆற்றலும் அவனுக்கு தெரியாத ஒரு மாபெரும் சக்தியையும் வெளிப்படுத்தியது. அந்த வானவிலில் ஆஞ்சநேயன் முயற்சி செய்யும்போது வானத்தின் வெவ்வேறு நுண்ணிய விளைவுகளையும் அனுபவித்தான். வானவிலின் ஒவ்வொரு வண்ணமும் அதற்கென ஒரு தனி ஆற்றலையும் உணர்ச்சியையும் கொடுத்தது போல அவனுக்கு தோன்றியது. சிவப்பு அவனுக்கு துணிவை தந்தது, நீலம் அமைதியை தந்தது, மஞ்சள் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியது. இந்த அனுபவங்கள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தன. இவ்வாறு வானவிலின் படிக்கட்டுகளை தாண்டி பறந்த அவன் ஒருவித சந்தோஷத்தில் மூழ்கினான். அதே நேரத்தில் தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்ற நம்பிக்கை மற்றும் ஆர்வத்தை வளர்த்து கொண்டான். எவ்வளவு உயரமாக பறந்தாலும் தன்னுடைய குறிக்கோளை அடைய முயற்சிக்க வேண்டும் என்ற திடநிலைத்தன்மையையும் எப்போதும் பயணத்தில் முன்னே செல்ல வேண்டும் என்ற ஓர் உயிர்வாழும் கருத்தையும் இந்த அனுபவம் அவனுக்கு வழங்கியது. இந்த மூன்றாவது பகுதி சிறு ஆஞ்சநேயனின் உணர்ச்சிகளையும் அவருடைய சிறு வயதில் இருந்தே வெளிப்படுத்திய ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்றது.